இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை உபதேசங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்களை தியானிக்கலாம். மத்தேயு 5, 17 முதல் 20. யாராவது வாசிக்கிறீங்களா? இந்த நியாயப்பிரமாணம்ன்ற வார்த்தையை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். ஒருவேளை புதிய ஏற்பாட்டை அதிகமாக விரும்பி வாசிக்கின்றவர்களுக்கு அல்லது கிறிஸ்தவ பின்னணியிலே வராதவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். இங்கே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். இந்த மலை உபதேசத்தை இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டை பின்பற்றுகிற நன்கு அறிந்த யூதர்களிடத்திலே அவர் பேசுவதை நாம் முதலாவது கவனத்திலே கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் என்றால் சட்ட திட்டங்கள், லா, எப்படி வாழ்க்கையிலே வாழ வேண்டும், எவைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சட்ட திட்டங்கள் தான் நியாயப்பிரமாணம். 10 கட்டளைகள் நமக்கு பொதுவாக தெரியும். 613 கட்டளைகள் நியாயப்பிரமாணத்திலே மொத்தமாக உண்டு. அதனுடைய சுருக்கம்தான் இந்த 10 கட்டளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்களிலே, இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் வாழ்ந்த யூதர்கள் நியாயப்பிரமாணம் என்றால் 4 விதங்களில் அதை புரிந்திருந்தார்கள். 10 கட்டளைகள், முதல் 5 புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டிலே, ஆகமங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், உபாகமம், லேவியராகமம், என்னாகமம். இந்த 5 புத்தகங்களை அவர்கள் நினைத்திருந்தார்கள். தீர்க்க தரிசன புத்தகங்கள், அதற்கு பிறகு வருகின்ற ஏசாயாவிலே இருந்து, இவைகள் தான் நியாயப்பிரமாணம் என்று நினைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, வாய்மொழி உபதேசங்களும் நிறைய இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிராத சில உபதேசங்களை வேத பாரகர்கள், ரபிக்கள் அந்த நாட்களிலே சேர்த்திருந்தார்கள். 10 கட்டளைகள் வெளிப்படையாக உள்ளது. ஆனால் சில கட்டளைகள் வெளிப்படையாக இல்லாததினால் வேத பாரகர்கள் தங்கள் இஷ்டப்படி அதற்கு அர்த்தம் சொல்லி இருந்தார்கள். ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது என்பது பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்ற கட்டளை. ஆனால் ஓய்வு நாளில் எந்த வேலை செய்யக்கூடாது என்பதை குறித்து இவர்களாக சில வாய்மொழி, ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வாய்மொழியாக அவர்கள் ஆண்டவர் சொல்லியிராத காரியங்களையும் அவர்கள் சேர்த்திருந்தார்கள். அதாவது, வேலை செய்யக்கூடாது என்றால் எதையெல்லாம் செய்யக்கூடாது? சுகப்படுத்துவது வேலை, உயிருக்கு ஆபத்து என்றால் சுகமாக்கலாம், மற்றபடி வியாதியாக இருப்பவர் எவ்வளவு மோசமாக சீரியஸாக இருந்தாலும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களாக நியமித்திருந்தார்கள். பாரங்கள் சுமக்கக்கூடாது என்பது நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து மார்க் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு திமிர்வாதக்காரனை சுகமாக்குகின்ற பொழுது, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுவார். படுக்கையை எடுத்துக்கொண்டு போனது குற்றம் என்று பார்ப்பார்கள். இந்த விதமான காரியங்கள் இருந்தது.
அப்புறம் எதையும் எழுதக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, 2 எழுத்துக்கள் மாத்திரம் எழுதலாம். இப்படி நிறைய ஆண்டவர் சொல்லாத காரியங்களை எல்லாம் அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். இந்த கட்டளைகள் பல தலைமுறைகளுக்கு எழுத்து வடிவம் இல்லாமலே இருந்தது, எழுதி வைக்கவில்லை. ஆனால் கிமு 3ஆம் நூற்றாண்டில் மிஷ்ஹனா என்ற ஒரு புஸ்தகமாக அது வெளிவந்தது. அதைத்தான் யூதர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். வேதாகமத்திற்கு இணையாக இவர்களாக சொன்ன சில உத்தரவுகள். இயேசுவின் காலத்தில் ஆயிரக்கணக்கான விதிமுறைகள் இருந்தன. அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று சொல்லி. அதைத்தான் ஆண்டவர் இங்கே 17ஆம் வசனத்திலே, நான் வந்திருப்பது நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தின் உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்துவதற்காய் நான் வந்திருக்கிறேன். எதற்காக ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? 430 வருடங்கள் எகிப்திலே கர்த்தருடைய ஜனங்கள் இஸ்ரவேலர் அடிமைகளாக இருந்தார்கள். இப்பொழுது விடுதலை கிடைத்து புதிய தேசத்திற்கு வருகிறார்கள். இதுவரைக்கும் அடிமையாக இருந்தவர்கள் சுதந்திர பறவையாக தங்கள் இஷ்டப்படி வாழ்வதற்கு உரிமை பெற்று வெளியே வருகிறார்கள். அந்த சமயத்திலே தான் மோசேயின் மூலமாக ஆண்டவர் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதற்கான வழிமுறைகளை கொடுக்கிறார். அதுதான் நியாயப்பிரமாணம். மனிதன் தன்னுடைய எல்லா காரியங்களிலும் கடவுளின் விருப்பத்தை தேட வேண்டும். அதை அறிந்த பின் தன் முழு வாழ்க்கையையும் அதற்கு அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இதுதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம். இதை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் வந்தேன் என்று இயேசு சொல்லுகின்றார். நியாயப்பிரமாணத்தினுடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். அப்புறம் 3க்கு அப்புறம் 12லிருந்து 17 வரைக்கும் வேகமாக வாசிங்க. ஸோ 17 வாசிங்களா? பொய் சாட்சி. ஸோ இந்த 10 கட்டளைகளில் எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாராம்சம் அடங்கியுள்ளது. கடவுள் மேல் பக்தி, பெற்றோரை மதித்தல், வாழ்க்கையை மதித்தல், விபச்சாரம் செய்யாமல் இருப்பது, செல்வங்களை மதித்தல், களவு செய்யாமல் இருப்பது, மனிதனை மதித்தல், கொலை செய்யாமல் இருப்பது, உண்மையை மதித்தல், நேர்மையான வாழ்க்கை, மற்றவர்களின் நல்ல பெயரை மதித்தல், பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பது, இச்சையாதிருப்பாயாக, தவறான ஆசைகள் நம்மை ஆளுகை செய்யாதிருத்தல். ஸோ இதைத்தான் ஆண்டவர் நான் நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இதில் எல்லா காரியத்தையும் நம்மளால் விளக்க முடியாது. இந்த இச்சையாதிருப்பாயாகன்னு போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆசைப்படுகிறோம், பேராசையும் படுகிறோம். ஒரு விஷயம் எனக்கு வேண்டும் அப்படி நினைப்பது ஆசை, அதில் எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது. ஆனால் அது கிடைத்தவுடன் இன்னும் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது பேராசை. சரி, இப்போ ஆசைக்கும் பேராசைக்கும் இன்னொரு வார்த்தையும் வருது, இச்சையாதிருப்பாயாக. இச்சைன்னு சொல்லி வருது.
இச்சைன்னா என்ன? இதை எப்படி புரிந்து கொள்வது? யாராவது சொல்றீங்களா? சொல்லுங்க. பொருள் மேல ஆசை வைத்தல், அதான் ஆசை. இச்சைன்னா அதான் நான் சொன்னேன்ல, ஒரு பொருளை பார்த்து நீங்கள் ஆசைப்படுறீங்க. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா அழகாக இருக்காரு, வீட்டுக்கு ஓட்டி போனது எனக்கு ஆசையாக இருக்குது, நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, எடுத்து போன்றீங்களா? இச்சை. இப்போ பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, ஏவாள் அந்த பழத்தை இச்சித்தான்னு போட்டிருக்கு இல்லையா? இப்போ கவனிங்க, ஆசைப்படுவது இயல்பு. அவரை மாதிரியே ட்ரெஸ் போடணும், அந்த மாதிரி சாப்பிடணும், ஆசை, இதெல்லாம் இயல்பான காரியம். ஆசை கண்டிப்பாக இருக்கணும். ஆசையே இல்லைன்னு சொன்னா சம்திங் தான். அப்படித்தானே? ஒரு உயிரோட்டமுள்ள மனிதனுக்கு ஆசை கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்ப அந்த ஆசை எப்பொழுது இச்சையாக மாறுகிறது, அதை தான் நான் சொல்ல போறேன். அதாவது ஆசைப்படுவது இயல்பான காரியம். ஆனால் நான் ஆசைப்படுகின்ற பொருள் எனக்கு சொந்தமானது இல்லை என்று தெரிந்தும் அதை தவறான வழியில் பெற்றுக்கொள்ள நினைப்பது இச்சை. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அதைத்தான் இச்சை. அதனாலதான் அடுத்தவர்களுடைய பொருளை இச்சிக்காத என்று வேதம் சொல்லுகின்றது. அதாவது அது நமக்கானது இல்லை என்று தெரிந்தும் அதை கவருவதற்கு, எடுத்துக்கொள்வதற்கு தவறான வழியில், ரகசியமான வழியில் முயற்சி செய்வது. இதை எப்படியாவது அடைஞ்சிடணும், திட்டமிட்டு பிளான் பண்ணி அதை எடுத்துக்கொள்ள முயற்சிப்பதுதான் இச்சையாக இருப்பது. சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆசைப்படுவார், அதே பெண்ணின் மேல் வில்லனும் ஆசைப்படுவார். இப்ப யார் இதுல கவர்ச்சி இச்சிக்கிறது? யாரு? வில்லன். அப்படித்தானே கதை போகுது. கதாநாயகி கதாநாயகனைத்தானே விரும்பணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எனக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளின் மேல் அதை எப்படியாவது கவர்ந்து கொள்ள நினைப்பதுதான் இச்சை. அதான் முக்கியமான ஒரு காரியம். அப்ப இது எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்வதற்கும் இதை நான் பிடித்துக் கொள்ளுவேன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. நான் ஒரு உதாரணத்துக்காக இதை நான் சொல்லுகிறேன். இதான் இச்சையாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லுவேன். சரி, இப்ப அடுத்த வசனம் பாருங்க, 18 வசனம் வாசிங்க. பொறுங்க, மலை பிரசங்கத்துக்கு வாங்க. ஜோ மத்தேயு 5:18. சாரி, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவங்களே வாசி, சிரிச்சுக்கிட்டே வாசிங்க. ஆமென். யோசுவா இருக்கீங்களா? வாசிக்கிறதம்பா. சரி, இந்த வசனம் என்ன சொல்லுது? வானமும் பூமி ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு எழுத்து கூட அது நிறைவேறும் அளவும் ஒழியாதுன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டுள்ள ஒவ்வொரு காரியமும் நடைபெறும் வரை, நிறைவேறும் வரை நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு எழுத்தும் ஒழியாது. பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் மேசியா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஏசாயாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னிகையின் வயிற்றிலே பிறப்பாரெல்லாம் வந்திருக்கும் இல்லையா? அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நம்ம ரொம்ப அதெல்லாம் தியானிப்போம். அப்ப அவரை குறித்து எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றோ அது நிறைவேறுகின்ற வரைக்கும் இந்த பைபிள்ல இருக்கிற ஒரு வார்த்தை கூட ஒளிந்து போகாது என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். சரி, 19 வாசிங்க. இங்க இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துல பெரியவன் சிறியவன் என்ற
அப்படிலாம் ஒரு வேறுபாடுகள் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. எதுக்கு சொல்றாருன்னா, இதை இயேசு கிறிஸ்து இந்த மலை உபதேசத்தை யாருக்கு சொல்றாரு? யூதர்களுக்கு மாத்திரமல்ல, யூதர்களின் தலைவர்கள், யூதர்களுக்கு வேத காரியங்களை போதிப்பவர்கள், போதகர்களுக்கு அவர் சொல்றாரு. அவங்க என்ன பண்றாங்க? தவறான காரியங்களை உபதேசித்தார்கள். எதை உபதேசிக்கிறார்களோ, சில சகோதரிகள் ரொம்ப சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே. நானும் சிரிச்சுக்கிட்டே பேசவா? என்னை பாருங்க சிஸ்டர், உங்களை தான் பார்த்து சொல்றேன். வெரி குட். பார்க்க மாட்டாங்க. காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்து எதுக்காக இதை சொல்றாரு? கற்பனைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை சரியாக போதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக சிறியவன் பெரியவன் என்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். அதாவது மனிதர்களின் உள்ளத்திலே இருக்கின்ற எண்ணத்தின்படி புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் இப்படியாய் சொல்கிறார். நீ நல்லா போதிச்சா பெரியவன்பா, தவறா போதிச்சா சின்னவன்பா அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்திலே அவர் சொல்லுகின்றார். அப்கோர்ஸ் பரலோகத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே விதமாகத்தான் பார்க்கிறார். எல்லாருடைய பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார். ஸோ அந்த எண்ணத்திலே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். 20ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். ஆண்டவருடைய போதனைகளில் பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்தை யாருக்கு போதித்தாலும் பரலோக ராஜ்யம் அப்படின்ற வார்த்தை வந்துடும். என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யம் என்று உண்டு. மரணத்திற்கு பிறகு நான் ஆண்டவரோடு வாழப்போகின்ற ஆனந்தமான வாழ்க்கை உண்டு. அதற்கு தகுதிப்படுத்துவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். கிறிஸ்மஸ்லாம் கொண்டாட போகிறோம். எதுக்கு கிறிஸ்மஸு? நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, நல்லா டான்ஸ் ஆடலாம், நல்லா சாப்பாடெலாம் கொடுப்பாங்க. அப்படியா? அது மாத்திரம் அல்ல. அந்த சந்தோஷ கொண்டாட்டங்கள் எதற்கு? எனக்காய் மரிப்பதற்காய் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஆமென். அப்ப பரலோக ராஜ்யம் என்று சொல்லி ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் மரணத்திற்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை பரலோகத்திலே வாழ்வார்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து நினைவுபடுத்தி கொண்டே இருந்தார். என்ன சொல்றாரு? வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால். இந்த பரிசேயர் வேத பாரகர்கள்லாம் நல்லா போதிக்கிறாங்க, ஆனால் அவர்கள் அதன்படி வாழ்வதில்லை. வெளிப்புறமாக பார்வைக்கு அவர்கள் பின்பற்றுவதை போல இருக்கிறார்கள், ஆனால் மனதுக்குள்ளதாக அவர்கள் அந்த மாற்றம் இல்லை. ஆண்டவர் வாசிங்களேன், மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில், ஜோசப் எடுத்துட்டீங்களா? 36ல இருந்து வேகமா வாசிங்க. முழுமையும் அடங்கி இருக்கிறது. தேங்க்யூமா. அப்ப இதுல என்ன முக்கியமான காரியம்? ஆண்டவரை நேசிக்க வேண்டும். எப்படி உன்னை நீ பாவித்துக் கொள்ளுகிறாயோ, நடத்துகிறாயோ, நேசிக்கிறாயோ, அதை போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு கருத்து. ஆனால் இந்த வேத பாரகர்கள் மாய்மால வாழ்க்கை வாழ்ந்தார்கள். மாய்மாலமான வாழ்க்கை. எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று போதித்தார்களோ அதையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். அதான் முக்கியம். ஒரு கதை சொல்றேன். இந்த மாய்மாலமான வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம். ஒரு மனிதர்
ஒரு சோப்பு ஃபேக்ட்ரிக்கு போனாராம். சோப்பு தயாரிக்கின்ற ஒரு தொழிற்சாலைக்கு போனார். அந்த தொழிற்சாலையினுடைய முதலாளி இவருக்கு நண்பர். அப்போ இவர், உன்னுடைய தொழிற்சாலையை நான் சுற்றி பார்க்க வேண்டும், எப்படி சோப்பு தயாரிக்கிறாங்க பார்க்க விரும்பினார். அப்போ இவரை கூட்டிகிட்டு போனாங்க. எப்படி சோப்பு தயாரிக்கப்படுகிறது ஒவ்வொரு அறையாக கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே ஆரம்பித்து அப்படியே முடித்து கடைசியில் பேக் பண்ணி வெளியே வருகிறது. நல்ல ஸ்மெல்லாக இருக்கு இல்லையா, குளிக்கிற சோப்பு, வெரி குட். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சுற்றி பார்க்க வந்தவர் சொன்னாராம், ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் தயார் பண்ணுற முறையெல்லாம், ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் இருக்குது. இதில் வேலை பார்க்குற எல்லா தொழிலாளர்களும் சோப்பு தயாரித்தாலும் எல்லாமே ரொம்ப அழுக்காக இருக்காங்களே அப்படின்னா. சொல்லுது புரியுதா? அப்போ அவர் சொன்னாராம், we only supply not apply அப்படின்னா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அவங்கள மாதிரி இருக்காதப்பா, அவங்க நல்லா சப்ளை பண்ணுவாங்க, அப்ளை பண்ண மாட்டாங்க. நல்லா பிரசங்கம் பண்றாங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் தேர் இன்னர் லைஃப், வேதத்தின்படி வார்த்தையின்படி அவர்கள் போதிக்கின்றபடி சரியாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இந்த 17 to 20 வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகின்ற முக்கியமான கருத்து என்ன? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் வந்தேன். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, எப்படி வாழ வேண்டும், நிறைய கட்டளைகள். முக்கியமாக நான் இன்றைக்கு இச்சையாதிருப்பாயாக என்பதை குறித்து விளக்கி சொன்னேன். அதுக்கப்புறம் கேட்கின்ற மக்களை சுற்றி இருக்கின்ற தலைவர்கள், அவங்க போதனைகளை கேளுங்க, அவங்க வாழ்க்கையையும் பாருங்க, அதான் முக்கியம். அப்ப நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கு ஒத்து இருக்க வேண்டும், அதான் முக்கியம். ஆண்டவர் இங்கே பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு நான் இறந்து விட்டால் பரலோகத்துக்கு போவேன் என்ற நிச்சயம் எத்தனை பேருக்கு உண்டு? அங்கிள் இன்னைக்கெல்லாம் வேணா, எங்களுக்கு கிறிஸ்துமஸ் லீவெல்லாம் வருது, யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் இந்த நித்திய தரிசனத்தோடு வாழ வேண்டும். பல இடங்களில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உபதேசங்களிலே பரலோக வாழ்க்கையை நினைவுபடுத்தி இருப்பார், முக்கியப்படுத்தி இருப்பார். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட போகின்ற நாங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விருந்து ஓகே, அந்த ஜிஸ்ட், அந்த மைய கருத்து என்ன? இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது வரலாறு. இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார் என்பதுதான் நற்செய்தி. ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோம்.